முக்கிய செய்திகள். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 நாட் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கன்னியாகுமரி வருகை தர உள்ளார். இந்தியாவில் மக்களவைத் தேர்தலுக்கான 7ஆம் கட்ட கடைசி தேர்தல் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நாளை மாலையுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 2,56,508 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 71,906 கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார் என்று துரை வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் 1430 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை 25% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 280 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் அதிகரித்து 102 ரூபாய் 20 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி திறக்கப்படும் உள்ள நிலையில் புதிய பஸ்பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ்பாஸை காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் முடிவடைந்தது. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 123 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. டெல்லியில் பல இடங்களில் 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெற உள்ள இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி தில்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற மே 30ஆம் தேதியாகிய நாளை பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக கன்னியாகுமரி கடல் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் 3100 கோடியில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.